வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். இன்றைக்கி நான் 7:30 தாங்க எழுந்திரிச்சேன். சேர்ந்துச்சு கையோடு போய் கிச்சனில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாத்திரம்லாம் அவ்வளோ இது இருந்துச்சு. அப்பப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா ஸோ அதுவே ஒரு வேலையாக இருக்கும், எப்படா பாத்திரம் விளக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதே பார்த்துட்டே இருந்தோம்னா இன்னும் மைண்டு அப்செட் ஆயிரும், போய் மறுபடியும் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கடைக்கு போயிருந்தாங்க மாவாட்டலான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ வீடியோவில் இது மாதிரி நிறைய இது வாங்கி நிறைய இது க்ரியேட்டிவாக செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி இது மாதிரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த டெடி பியர் மாதிரி இருக்கிறது நான் தாங்க செஞ்சேன். ஃபஸ்ட் டைமில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காட்டினேன். காமெடியாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. கிச்சனுக்கு வந்துட்டு தோசைகள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தோசை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா அதில் முட்டை செஞ்சு வச்சுருந்தோம், ஒரு ஸ்மெல் வரும்ல, அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாவு தான் நேற்று கடையில் போய் ஆட்டிட்டு வந்தோம். 4 கப் அரிசி 1 கப் உளுந்து. கடையில் வாங்கினா பாக்கெட் 40 ரூபா சொல்கிறாங்க, அதனால் நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாவு அரைக்கிறதுக்கு 10 ரூபா தாங்க, நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. பாக்கெட் மாவு என்னன்னு தெரில, செட் ஆக மாட்டேங்குது. நேற்று சாயந்தரம் போல் செஞ்சு சாம்பார் வேறு மிச்சம் இருந்துச்சு. சரி அதை அப்படியே சூட் பண்ணிக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய தக்காளியெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேங்க. அப்புறம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிக்கணும், இதே பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு வேலையாகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான் இருக்கேங்க. பாய், நெக்ஸ்ட் விளாக்கில் மீட் பண்ணலாம். காலைல மதியம் சாயந்தரம் நைட்டு எல்லா நேரமும் சாமான் கழுவி தான் இருப்பேன். நேற்று இன்னைக்கு நாளைக்கு எல்லா நேரமும் சாமான் கழுவி தான் இருப்பேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நேரம் சாமான் கழுவி தான் இருப்பேன். சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி எல்லா மாசமும் சாமான் கழுவுவேன். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லா மாசமும் சாமான் கழுவி தான் இருப்பேன். தீபாவளி பொங்கல் அமாவாசை கிருத்திகை எல்லா நாளும் சாமான் கழுவுவேன். போன வருஷம் இந்த வருஷம் வர வருஷம் எல்லா வருஷமும் நான் சாமான் கழுவி தான் இருப்பேன். உடம்பு நல்லா இருந்தாலும் சாமான் கழுவி தான் இருப்பேன், உடம்பு நல்லா இருந்தாலும் சாமான் கழுவி தான் இருப்பேன். மாத்திரை போட்டு வந்து சாமான் கழுவேன், மாத்திரை போடாமலும் சாமான் கழுவேன். ரெஸ்ட் எடுத்துட்டும் வந்து சாமான் கழுவேன், ரெஸ்ட் எடுக்காம இருந்தாலும் சாமான் கழுவேன். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா சாமான் கழுவி வச்சுட்டு போய் அட்மிட் ஆவேன். ஒரு 10 நிமிஷம் டாக்டர் கிட்ட பிரேக் கேட்டு வந்து சாமான் கழுவி வச்சுட்டு போய் திரும்ப அட்மிட் ஆவேன். நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டிச்சரோட வந்து சாமான் கழுவேன். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சாமான் கழுவேன், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து சாமான் கழுவேன். சொந்தக்காரங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா அங்கேயும் போய் சாமான் கழுவேன். எங்க வீட்டுக்கு போனாலும் நான் தான் சாமான் கழுவேன், எங்க மாமியார் வீட்டுக்கு போனாலும் நான் தான் சாமான் கழுவேன். மழை பெஞ்சாலும் சாமான் கழுவேன், வெயில் அடிச்சாலும் சாமான் கழுவேன். இடி மின்னல் மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் நான் சாமான் கழுவி தான் இருப்பேன்.